இயற்கை எழில் கொஞ்சம் தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தோரணமலை. கடையம் செல்லும் வழியில் மாதாபுரம் செக் போஸ்ட் காணவூர் அருகே இருக்குது நம்மளுடைய தோரணமலை சொல்லலாம். ஏன் தோரணமலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலையை தோரணமாக இங்கே காட்சியளிப்பதால் இது தோரணமலை என்று அழைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக தோரணையாக முருகபெருமான் இங்கே வந்து காட்சியளிப்பார், கம்பீரமாக இருப்பார். அதனால் இது தோரணமலை. இன்னொன்று சொல்லலாம், வாரணமலைன்னு சொல்லுவாங்க. அதாவது யானை படுத்திருப்பது போன்ற ஒரு உருவம் இருக்கிறதுனால வாரணமலை என்றும் அழைப்பது உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இது சித்தர்கள் வாழும் பூமி, சித்தர்கள் மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. வெள்ளை வெளியும் தெரியுது பார்த்தீங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் படிக்கற்கள். அதுக்கு மேலே வெள்ளை வெளியில் சுண்ணாம்பு ஊற்றுன மாதிரி இருக்குது. அதான் முருகன் அடையாளமாக காலாண்டு காலமாக இருந்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து தோரணமலை அடையாளம் காண்பதற்காக தூரத்திலிருந்து பார்ப்பதற்காக இந்த சுண்ணாம்பு ஊற்றி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது இதுதான் தோரணமலை அப்படிங்கிறத தெரியும். அப்போல்லாம் படிக்கட்டுகளே கிடையாது. ஆனால் இப்போ 1000க்கு மேற்பட்ட படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுடைய நிர்வாகியாக இருக்க செண்பகராம் அவர்கள் ரொம்பவே பாடுபட்டிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய தகப்பனார் ஆதி நாராயணன் அவர்கள் வந்து கனவில் முருகன் சொன்னதால் முருகன் சிலையை வைத்து வழிபட்டு இந்த கோயிலை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு ஆற்றினது ஆசிரியர் ஆதிநாராயணன் அவர்கள் தான். அவர் மறைவுக்கு பிறகு செண்பகராமன் அவர் மகன் செண்பகராமன் இந்த பணியை வந்து மேற்கொண்டு வராரு. பல்வேறு நல்ல உள்ளங்கள் கொடுக்கும் நிதியுதவியை கொண்டு தற்போது படிக்கட்டுகள்லாம் வந்து அமைக்கப்பட்டு முருகன் சந்நிதியை அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா முதியோர்களும் சரி, குழந்தைகளும் சரி, பெண்களும் சரி, எல்லாருமே எளிமையாக நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா முருகன் வந்து அவளை ஈஸியாக வந்து பார்க்க முடியாது. யாரும் பல சோதனைகளுக்கு ஆட்பட்டு தான் முருகனை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சோதனைகளை கொடுப்பதுதான் முருகன். ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை நம் வாழ்க்கையில் கொடுப்பார். அந்த வெற்றி நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்பது தோரணமலைக்கு வந்து சென்றவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த கோயிலை நான் விழாவரியாக சொல்கிறேன்னா, தோரணமலை முருகன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோரணையாக காட்சியளிப்பார். உங்களையும் வாழ்க்கையில் தோரணையாக வாழ வைப்பார். பிறர் மத்தியில் வந்து உங்களை தோரணையாக வாழ வைக்கும் சக்தி யாருக்கு இருக்குன்னா, இங்கே தோரணமலை ஆளுகின்ற அந்த ஆறுமுகனுக்கு உண்டு. அந்த ஆறுமுகனுக்கு அப்படி ஒரு சக்தி இங்கே உண்டுன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூருக்கு போனால் எந்த அளவுக்கு அருள் கிடைக்குமோ அதே அருளை வந்து நீங்கள் தோரணமலையில் வந்து பெற முடியும். அந்த அளவுக்கு இங்கே வந்து முருகனுடைய அருள் வந்து பாலிச்சுன்னு சொல்லலாம். இங்குள்ள மூலிகைகள் வந்து அருள் தீர்க்கும் மருந்தாக மருந்தாக பயன்படுது. அகத்தியர் மாமுனிகள் தமிழ் வளர்த்த மலை இது. அந்த வகையில் வந்து அகத்தியர் இங்கிருந்து ஒரு சித்த வைத்தியத்தை நடத்தியிருக்காரு. உலகில் மிகப்பெரிய முதல் அறுவை சிகிச்சை கபால அறுவை சிகிச்சை முகாம் வந்து இங்கே நடந்திருக்கு. அது நிகழ்த்தி காட்டிய ஒரு அகத்தியர் தேரையர் சித்தர் இங்கே இருந்திருக்காரு. அவருடைய சமாதியும் இங்கே இருப்பதாக ஒரு புராணக்கான வரலாறும் இங்கே உண்டு, பூஜிக்கப்பட்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய்கள் திக்கும் 64 சுனைகள் இங்கே இருக்குது. இங்கே 64 சுனைகளில் தற்போது வந்து செயல்பாட்டில் 3-4 சுனைகள் இருக்குது. கீழே 2 சுனைகள், மேலே 2 சுனைகள் இருக்குது. நடுவில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா லட்சுமி தீர்த்தத்தை பார்க்கலாம். அந்த சுனையிலிருந்து கொண்டு தண்ணீரை கொண்டு தான் முருகபெருமானுக்கும் அங்கே இருக்க விநாயகர் பெருமானுக்கும் அன்னை ஸ்ரீ பத்திரகாளியம்மனுக்கும் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாக இருக்கிறது. எல்லா காலகட்டத்திலையும் இங்கே வந்து கூட்டம் வந்து அலையும்போதும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா தோரணமலையில் அவ்வளோ கூட்டம் அள்ளும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக தான் வந்து தோரணமலையை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தோரணமலையில் முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் வந்து சிறப்பு பூஜைகள் வந்து செய்யப்படுகிறது. தற்போது பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவதற்கான பக்தர்கள் எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே வராங்க. கல்வி மட்டுமின்றி, அதாவது பக்தி மட்டுமின்றி கல்வியிலும் வந்து தோரணமலை முருகன் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மாணவர்கள் படிப்பதற்காக கோயிலுக்கு கீழே மலைக்கு அடிவாரத்துக்கு கீழேயே வந்து அறிவு புத்தகங்களும் நாளிதழ்களும் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் வைக்கப்பட்டிருக்கு. ஏராளமான மாணவிகளும் வராங்க. சிலம்பாட்டங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, தற்காப்புகளை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு பணிகளை வந்து முருகபெருமான் அருளோடு இங்கே சொல்லப்பட்டு வருகிறது. முருகபெருமானின் அந்த தோரணை மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பயிற்சிகள் வந்து அளிக்கப்பட்டு வருது. நாங்களும் ஒரு முறை வந்து ஒரு முறை இல்லை பல முறை அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடித்தமான கோயில்கள் அந்த கோயில் ஒன்று. அதனால் எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு சென்று வருவது எனக்கு ரொம்ப பிடிக்கமான விஷயம். ஏன்னா தோரணமலை முருகனே வந்து நம்மளை இயக்குற மாதிரி தெரியும். தோரணமலை முருகனையே நம்ம கூட வந்து அரவணைத்து கோயிலுக்கு அழைச்சிட்டு ஒரு மன உணர்வு நமக்கு கிடைக்கும். அந்த உணர்வு எங்கே கிடைக்கும் என்றால் அது தோரணமலை அடிவாரத்திலாம் கிடைக்கும். நீங்களும் முடிந்தால் அந்த தோரணமலைக்கு சென்று வாருங்கள். தோரணமலை பற்றிய அனைத்து விதமான தகவல் அடங்கிய பல வீடியோக்கள் அவருடைய எண்மண் உலகம் தென்காசிக்காரனில் போட்டிருக்கோம். முடிஞ்சால் பாருங்கள். தொடர்ந்து ஆன்மீகம் பேசுவோம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.